Hi friends, welcome to Brins World. இன்னைக்கு நம்ம எக்லெஸ் டீ கேக் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் வாங்க. டின்னு நான் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் சல்லடை வச்சு 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே அதே கப்பில் 3/4 கப்பு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், வீட்டில் பிடிச்சது. மில்க் பவுடர் ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், லெவல் பண்ணது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது கூட ஆப்ஷனலாக நம்ம கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு சேர்த்து நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. இது நம்மளோட ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப்பு தயிர், கடை தயிர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் இதை போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்டு ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரீமிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கலவையில் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நான் 3/4 கப்பு நான் அதே 250 ml தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நம்மளோட ப்ரீமிக்ஸ் போட்டுக்க போகிறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம், அண்ட் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்றது நம்ம பார்ப்போம். நம்ம இதில் பால் சேர்க்கலை, நம்ம பால் பவுடர் தான் சேர்த்துருக்கோம். இது நல்லா உப்பி வரும் இந்த கேக்கு. இந்த பாருங்கள், கெட்டியாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டே வரலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ப்ரீமிக்ஸையும் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நம்மளோட பேட்டர் நம்ம கேக் மாவு நல்லா ரெடியாகி வரும். ஸோ அந்த கேக் பேட்டரை நம்ம 6 inch டின்னில் நம்ம ஊற்றி நம்ம 180 டிகிரியில் நம்ம அவனில் பேக் பண்ண போகிறோம். அவன் இல்லைன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே பேக் பண்ணலாம். கேஸ் ஸ்டவ் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேட்டரை நம்ம இதில் கேஸ் ஸ்டவ்லையோ இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ பேக் பண்ணி ஒரு 50 minutes ஆகும். 50 minutesலேருந்து 1 hour ஆகும் உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு. எனக்கு அவனில் பேக் பண்ணுறதுக்கு 45லேருந்து 50 minutes ஆச்சு. 180 டிகிரியில் நான் பேக் பண்ணேன். ஸோ எப்படி இந்த கேக் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம மிக்சிங் பண்ணும்போது இந்த ஒயர் விஸ்க்கு வச்சு, அதாவது பலூன் விஸ்க்கு வச்சே நம்ம மிக்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ப்ரீமிக்ஸையும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம கலந்து விட்டுட்டே வரணும். நம்ம லாஸ்ட்டு பேட்சை நம்ம ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஷைனியாக வரணும். அதுக்கு நான் கொஞ்சமாக வினிகர் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் வினிகர், எடிபிள் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஆயில், நம்ம ஆல்ரெடி ஆயில் சேர்த்தோம் இல்லையா, நம்ம அதே அரை டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம். இது ரெண்டும் சேர்க்கறதுனால நல்லா நம்மளோட பேட்டர் நல்லா ஷைனியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வினிகர் சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளஃபியாக வரும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்கணும். தண்ணி பாருங்கள், நம்ம இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். இதை நம்ம இந்த டின்னில் ஊற்றிட்டு நம்ம 180 டிகிரியில் நான் 50 minutes நான் இங்கே பேக் பண்ணியிருக்கேன். நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் இருந்தது. நம்மளுக்கு யூஸ்வலாக நம்ம எக்லெஸ் கேக் பண்ணும்போது லைட்டாக அந்த மைதாவோட டேஸ்ட்டு வரும். பட் இந்த கேக்கில் அது வரவே இல்லை. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃப்ளஃபியாக உங்களுக்கு வரும். இது அவனில் பண்ணணுன்னா இல்லை, நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம். பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளுக்கு வருது பாருங்கள். கொஞ்சம் கூட க்ரம்ஸ்லாம் வெளியில் வராமல் ரொம்ப எக்கு கேக் எப்படி வருமோ அதே மாதிரி ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.